நான் சொல்ல போற விஷயத்தால ஒட்டுமொத்த குடும்பமும் அவமானத்தால கூனி குறுக போகுது. அபிராமியும் அசிங்கப்படணும். அதை பார்த்து அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த கார்த்தி துடிக்கணும். ஐஸ்வர்யாவை சீன்னா என்ன நடக்கும்னு அவன் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் இந்த ஐஸ்வர்யா ஓய மாட்டா. ஐஷு, அந்த குடும்பத்தை பழிவாங்க நீ என்ன வேணாலும் செய். இந்த அம்மா உனக்கு எப்பவும் துணையா இருப்பேன். நீ கவலையே படாத. என்னம்மா பேசி முடிச்சாச்சா? கிளம்புங்க, அந்த அம்மா கோர்ட்டு கூட்டு போகணும். சரி ஐஷு, நான் வரட்டுமா? நீ கிளம்புமா, நான் சொன்னது மட்டும் உடனே செய். சரி, நான் பாத்துக்கிறேன். கான்ஸ்டபிள் இங்க வாங்க சார். அந்த அம்மா ஹேண்ட் கப் போட்டு கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். கோர்ட்டு கூட்டிட்டு போகணும், டைம் ஆகுது. ஐஸ்வர்யா, 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 ஐஸ்வர்யா. எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் இருக்கும் இந்த ஐஸ்வர்யா என்பவர் தீபா என்பவரை மலையிலிருந்து பிடித்து தள்ளி கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். அந்த தீபா என்பவர் வேறு யாரும் இல்லை, இவர் கணவரின் தம்பி மனைவி. முன்விரோதம் காரணமாக தீபாவை கொல்ல முயற்சி செய்திருக்கிறார். அது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. உங்க தரப்புல இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? வாதாட லாயர் இருக்காங்களா? எனக்கு லாயர் எதுவும் வச்சுக்கல. நான் ஏன் தரப்பு நியாயத்தை சொல்ல இருக்கேன். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், நான் என்னமோ தீபாவை மலையில இருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்ததா இவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் தான் தள்ளி விட்டேங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா? அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அந்த தீபா மலையில இருந்து விழுந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யுவர் ஆனர். நான் ஒரு அப்பாவி, நான் ஒரு இன்னசென்ட். என் மேல எந்த தப்பும் இல்லை. யுவர் ஆனர், இவங்க சொல்றது எல்லாமே பொய். இவங்க அந்த மலைக்கு போயிருக்காங்க. அங்க ரம்யா, ரியா, தீபாவுக்கு இடையில கைகலப்பு நடந்தப்ப ரியாங்கிறவங்க துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்துட்டாங்க. ரம்யாங்கிறவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. போலீஸ் அந்த கேஸ விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. தீபா மட்டும் மலையில உயிரோடு இருந்தப்ப இவங்க போய் அவங்கள கீழே தள்ளி கொலை செய்ய பார்த்திருக்காங்க. இதுதான் உண்மை. இல்லை யுவர் ஆனர், இவர் பொய் சொல்றாரு. நான் அந்த மலைக்கு போகவே இல்லை. அந்த மலை எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்க? என் குடும்பமே எனக்கு எதிராக இருந்து அவங்க எல்லாரும் என் மேல சந்தேகப்பட்டு இந்த இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்ட புகார் கொடுத்து என்னை லாக்அப்ல தூக்கி வச்சுட்டாங்க. இவரும் நான் கொல்ல ட்ரை பண்ணதா சொல்ற தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்தியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவர் பவரை மிஸ்யூஸ் பண்ணி என்ன லாக்அப்ல தூக்கி வச்சுட்டாரு. இல்ல யுவர் ஆனர், இவங்க போய் சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. எஸ் யுவர் ஆனர். தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்க சொல்ல வந்ததை இப்ப சொல்லுங்க.
இவங்க சொல்றது எல்லாமே போய். தீபாவை மலையிலிருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்த்தது இவங்க தான். இதை ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி ஒத்துக்கிட்டு இப்ப தள்ளி விடலன்னு பொய் சொல்றாங்க யுவர் ஆனர். நீங்க சொல்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லணும். சொந்தக்காரங்க சாட்சியை எப்படி எடுத்துக்க முடியும்? வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்லை யுவர் ஆனர். யுவர் ஆனர், இப்ப தெரியுதுங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பழிய போட்டு குற்றவாளியாக்க பாக்குறாங்க. நான் தள்ளிவிட்டதா சொல்ற தீபா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாததால அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி குடும்பமே தேடிட்டு இருக்கு. ஆமாங்க யுவர் ஆனர், உங்ககிட்ட நான் இன்னொரு உண்மையை சொல்லணும். அதுக்கு உங்க அனுமதி வேணும். சொல்லுங்க. என் மாமியாருக்கு என் மேல ரொம்ப வெறுப்பு. என்ன காரணம்னா அவங்க, அதாவது என் மாமியார் ரொம்ப ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. என் வீட்டுல 100 பவுண்ட் நகையும் 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையா வாங்கிட்டு வர சொல்றாங்க. எங்க வீட்டுல கொடுக்க முடியாததால அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அதுக்கும் இந்த கேஸ்க்கு என்னமா சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். என் மேல இருக்கிற அந்த வெறுப்பாலதான் தீபாவை நான் மலையில இருந்து தள்ளி விட்டதா என் மேல வீண் பழி போட்டு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டாங்க. இத பாருங்கம்மா, இது கோர்ட். வீட்லயோ வெளியிலயோ பேசுற மாதிரி எல்லாம் இங்க எல்லாத்தையும் பேசக்கூடாது, புரியுதா? உங்க மாமியாரை பத்தி நீங்க நினைக்கிறது அப்புறம். டவுரி கேஸ் எல்லாம் இங்க பேசக்கூடாது. மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த கேஸ்க்கு தேவையானதை பத்தி மட்டும் இங்க பேசுங்க. இவங்க தான் மலையில இருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு வேற யாராவது எவிடன்ஸ் இருக்கா? இல்லை யுவர் ஆனர். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எவிடன்ஸை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். சரி, 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள சப்மிட் பண்ணுங்க. The court is urgent. ஜட்ஜ் அதையும் இதையும் சொல்லி குழப்பி விட்டுட்டுல, உன்னை விட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் சொல்றதுக்கெல்லாம் குழம்புனா அவர் எப்படி நல்ல ஜட்ஜா இருக்க முடியும்? ஏய், இங்க பாருமா, ஓவரா பேசாத. நான் பேசதா செய்வேன். உங்க ஃப்ரெண்டுக்காக ஓடி ஓடி வேலை செய்றீங்கல்ல, ஒரு போலீஸ்காரனா எல்லாரையும் சமமா நினைக்கணும். ஃப்ரெண்டுக்காகலாம் வேலை செய்யக்கூடாது. நான் நியாயத்துக்காக வேலை செஞ்சேன், ரெண்டுக்காக வேலை செய்தேன். நீ இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பேசிட்டு இருக்க. உனக்கு தண்டனை வாங்கி தரனா இல்லைன்னு பாரு. உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க சார். என்ன நக்கலா சிரிக்கிறியா? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அனுபவிப்பேன். ஓடிட்டு வாங்க. வாமா. லாயர் என்ன பேசுகிறாரு? ஹலோ, சொல்லுங்கள் சார். அந்த ராட்சசி எல்லா உண்மையும் கோர்ட்டில் சொல்லிட்டாளா? அவளுக்கு தண்டனை கன்ஃபார்ம் தானே? சார், நாம் நினச்ச மாதிரி இங்கே எதுவுமே நடக்கல சார். எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு சார். சார், என்ன சார் சொல்கிறீங்க? சே, இப்படி பண்ணிட்டாளா அவ? சரி, ஃபோனை வைங்க சார், நான் அப்புறம் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே சார். என்னாச்சுண்ணா? லாயர் என்ன சொன்னாரு? எனக்கு பொண்டாட்டியா வந்தாலே ஒரு பிசாசு. அவ எல்லாத்தையும் கவுத்துட்டாடா. என்ன சொல்ற? அவ நம்ம வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறோம்னு சொல்லி அம்மா தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காடா. வரதட்சணை கொடுக்காததால தான் நான் தீபாவை கொல்ல பார்த்தேன்னு என் மேல பழிய போட்டிருக்காங்கன்னு வாய் கூசாம போய் சொல்லியிருக்காடா. இந்த ராட்சஸோட இவ்வளவு நாள் வாழ்ந்தது நினைச்சாலே அருவருப்பா இருக்குடா. இவ்வளவு நான் அன்னைக்கே வெட்டி போட்டிருக்கணும்டா. அன்னைக்கு அப்படி செய்யாம விட்டதால தான் இன்னைக்கு என்னென்ன செய்யறா பாரு. அவங்க என்ன வேணா சொல்லட்டும்,
என்ன பழி வேணா போட்டோம், கடைசியில் நியாயம் தான் ஜெயிக்கும் பாரு. மேடம் மேடம் என் பொண்ணை காப்பாத்துங்க மேடம். நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும். இருங்க, பதட்டப்படாதீங்க. இருங்க, உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. என் பொண்ணு உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, யாரும்மா நீங்க? என்ன திடீர்னு வந்து என் பொண்ணை காப்பாத்துன்னு சொல்றீங்க? மேடம், என் பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அவளை நீங்க தான் காப்பாத்தணும் மேடம். வரதட்சணை கொடுமையா? என்னம்மா சொல்றீங்க? உங்க பொண்ணு யாரு? அவங்கள யாரு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறா? என் பொண்ணு பேரு ஐஸ்வர்யா மேடம். அவளை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவளோட மாமியார் தான் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. மாமியாரா? மாமியார் யாரு? பேர் என்னன்னு சொல்லுங்க. மேடம், அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம், தெரியுமே, சொல்லுங்க. அந்த கம்பெனிக்கு அந்த அம்மா தான் முதலாளி. அவங்க தான் என் பொண்ணோட மாமியாரு. நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் இருந்தாலும் 100 பவுன் நகை, 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டு என் பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க மேடம். அவங்க கொடுமை தாங்க முடியாம என் பொண்ணு என்கிட்ட வந்து கதறா. என் பொண்ணு தினம் தினம் அங்க சித்திரவதை அனுபவிக்கிறா மேடம். அதை பார்த்துட்டு என்னால எப்படி மேடம் சும்மா இருக்க முடியும்? அதான் மேடம் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். அந்த கம்பெனி பெரிய கம்பெனியாச்சே. அந்த லேடியா பணம் கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க? ஆ? என்னால நம்பவே முடியலையே. இப்படிதான் மேடம் எல்லாரும் அந்த அம்மாவை பத்தி நினைக்கிறீங்க. ஆனா அந்த அம்மா சரியான பணத்தாசை புடிச்சவங்க. கல்யாணத்தப்ப கம்மன் இருந்துட்டு இப்ப வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாங்க மேடம். மேடம், என் பொண்ணுக்கு நீங்க தான் ஒரு நீதியை சொல்லணும் மேடம். அந்த அபிராமி மேல நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நான் இங்கேயே தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் மேடம். மாமா, என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கும் போது தற்கொலை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா முதல்ல எழுதி கொடுங்க. நான் யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்தாங்க. கொடுங்க மேடம். மேடம், பெண்ணு. இந்தாங்க மேடம். ம், கொடுங்க. கவலைப்படாதீங்கம்மா, நாங்க இப்பவே அந்த அபிராமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்கொயரி பண்றோம். மேடம், அவங்கள விட்டுறாதீங்க மேடம். பார்க்க அப்பாவி மாதிரி இருப்பாங்க. ஆனா என் பொண்ணை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க மேடம். அவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து சமத்தியா கவனிங்க மேடம். அப்பதான் மேடம் அவங்க அடங்குவாங்க. ம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்மா. நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி மேடம். ம். வரேன் மேடம். கான்ஸ்டபிள் மேடம், வண்டி எடுங்க. ஓகே மேடம். ஹே அபிராமி, ஏன் பொண்ணைய உள்ள தூக்கி வச்சீங்க? இப்போ நீ உள்ள போக போற பாருடி. ஓம் காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரசி தேமிஹே தன்னோ துர்க்கி அம்மா பிரசோதயாத். தாயே, உன்னை நம்பிதான் என் மருமக தீபா கிடைப்பான்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்கோம். அவ நல்லபடியா கிடைச்சு கச்சேரி பண்ணிட்டா எனக்கு அதுவே போதும். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதாயுத் புருஷக் சதேந்திரியே ஆயுட்சேதேந்திரியே பிரதிஷ்டதே. தானியம் தனம் வசும் பகபுத்திரலாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்கசுமங்கலி பவ. சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து தீர்க்கசுமங்கலி பவ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சரி வாமா, அப்படி உட்காந்துட்டு போலாம். வாங்க அத்தை. அத்தை, ஊரெல்லாம் போஸ்டர் ஒட்டிருக்கோம், நோட்டீஸ் கொடுத்திருக்கோம். அத அந்த சக்தி நர்ஸோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ பார்த்து சொன்னா தீபா நல்லபடியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவாள்ல? ஆண்டவன் அருளால
தீபா கண்டிப்பா வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மீனாட்சி. நல்லவங்களுக்கு வர சோதனை ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தீபாவுக்கு வந்திருக்கிற கஷ்டமும் அப்படிதான். எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் பாரு. இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து கார்த்தியும் தீபாவும் சந்தோஷமா இருக்கணும். அததான் நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் அத்தை. வாங்க போலாம். ம். மேடம், அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன் அபிராமிங்கிறது நீங்க தானே? ஆமா, நான் தான். உங்களை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்ல இருக்கிறவங்க நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வந்தோம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஐஸ்வர்யாங்கிறது உங்க மருமக தானே? சொல்லுங்க மேடம், ஐஸ்வர்யா உங்க மருமக தானே? அவளை என் மருமகன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவ அவ்வளோ பிரச்சனைய பண்ணிட்டு போயிருக்கா. நிஜமா தான் சொல்றீங்களா? ஏன் நீங்க சந்தேகமா கேக்குறீங்க? உங்க மருமகளும் அவங்க அம்மாவும் உங்களை பத்தி வேற விதமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? நீங்க உங்க மருமகளை 100 பவன் நகையும் 10 லட்ச ரூபாய் பணமும் வரதட்சணையா கேட்டு கொடுமைப்படுத்துறதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னது? நான் வரதட்சணை கேட்டேனா? ஆமா, அப்படிதான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் சுத்த பொய் மேடம். அவ வேணும்னே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. சொல்ல போனா நாங்க தான் அவளுக்கு நகை போட்டு கூட்டிட்டு வந்தோம். ஆமா மேடம், நான் இவங்களோட மூத்த மருமக. எங்க வீட்ல இருந்தும் வரதட்சணை இவங்க எதுவுமே கேட்கல. எங்க வீட்ல போட்ட நகையை கூட ஏன் இவ்வளவு போட்டீங்கன்னு தான் கேட்டாங்க. என்ன நீங்க சொல்றது ஒரு மாதிரியா இருக்கு, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற மாதிரி இருக்கு. அவங்க வரதட்சணை கொடுக்காதனாலதான் அவங்க இன்னொரு மருமக தீபாவை கொல்ல பார்த்ததா நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ள தூக்கி வச்சுட்டதா சொல்றாங்க. மேடம், அவ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக ஏன் மேல இல்லாதது பொல்லாததையும் சொல்றா. நாங்க சொசைட்டில கௌரவமா வாழற குடும்பம் நல்ல வசதியா தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு நாங்க டவுரி கேட்டு கொடுமைப்படுத்தணும்? மேடம், அவள மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு மருமக தான். நான் சொல்றேன், இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பெத்த அம்மா மாதிரி எங்களை அன்பா அக்கறையா பாத்துப்பாங்க. நான் சொல்றத நம்புங்க, அவ சொல்றத நம்பாதீங்க. இல்ல, கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் நாங்க விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல. அதுவும் டவுரி கேஸுங்கிறது சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். நாங்க விசாரிச்சே தீரணும். எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரீங்களா? சரி, வரேன் மேடம். அத்தை, வாங்க. நீங்க போகாதீங்க அத்தை. நான் கார்த்திக் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க போக வேண்டாம். இல்லம்மா, விசாரணைன்னு கூப்பிடுறப்போ போகாம இருந்தா நல்லா இருக்காது. எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கவலைப்படாத. வாங்க மேடம். இந்த விஷயத்த முதல்ல கார்த்திக் சொல்லணும். ஹலோ, சொல்லுங்க. நீ கார்த்தி, இங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னாச்சு? அத்தையும் நானும் கோயிலுக்கு வந்தோம். இங்க போலீஸ் வந்து அத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நீ சொல்றீங்க? அந்த ராட்சசி ஐஷு தான் அத்தை மேல வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அத பத்தி விசாரிக்கதான் லேடி போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அத்தை இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தான் மீட்டு கொண்டு வரணும் கார்த்தி. சரிங்க நீ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி. டேய், என்னடா ஆச்சு? அம்மாவை லேடி போலீஸ் வந்து விசாரணைக்கு கூட்டு போயிருக்காங்களா? மீனாட்சி தான் ஃபோன் பண்ணாங்க. விசாரணையா? என்ன விசாரணை? உன் ஒய்ஃப் தான் அம்மா மேல டவுரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை விசாரிக்க தான் கூட்டு போயிருக்காங்க. டேய், அவ சும்மாவே இருக்க மாட்டாடா. அம்மா யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவங்க. அவங்க மேல போய் டவுரி கேஸ் கொடுத்துருக்காளே, அவளை விட்டு வைக்கிறது தப்புடா கார்த்தி. இப்பவே போய் அவ கதையை முடிச்சிடறேன்டா. நான் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னடா பொறுமை? நம்மள என்ன இழிச்ச வாய் நினைச்சிட்டாளா அவ? இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட அம்மா மேல கொடுக்க கூச வேணா அவளுக்கு. அம்மா எப்படிப்பட்டவங்க, அவங்க மேல போய் அபாண்டமா போய் சொல்றாளே. என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதுடா கார்த்தி. எனக்கும் தான் கோவம் வருது. ஆனா அதுக்காக எமோஷனலா முடிவு எடுக்க முடியாது. இது லீகல் பிரச்சனை. அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றாங்க.
இப்போ நீ கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணனா அது அவங்களுக்கு தான் ஃபேவரா போய் முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுத்த வரைக்கும் போதுண்டா கார்த்தி. நாம பொறுமையா இருக்கிறதால தான் அவன் மேல மேல நமக்கு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கா கார்த்தி. இதை நிறுத்தணும்டா. அதுக்கு அவன் மூச்சை நிறுத்தணும். அதுதான் சரி. நான் எதனா உளறிட்டு இருக்காத. இப்போ போய் எதனா செஞ்சு அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாக்கிடாது. அதுக்கு இல்லடா கார்த்தி. அவங்க திரும்ப திரும்ப தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் பண்ண ஆரம்பிச்சா அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் பொறுமையா இரு. இது லீகலாக தான் மூவ் பண்ணணும். முதல்ல அம்மாவை போய் பார்க்கலாம். இப்படி உட்காருங்க. ஆ? வாங்க மாமியாரே.